அசிஸ்டன்ட் டைரக்டர் தேவைப்படும்போது நான் அப்போ பசங்களை கேட்பேன். எப்போ யாருனா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் எனக்கு வரேன்னுவாங்க. சரிப்பா வாப்பான்னுவேன். ஸோ அப்படி தான் நான் ஆஃபீஸில் இருந்து உட்கார இங்கேயே தங்கிக்கப்பா, நான் சாப்பாடுலாம் வந்து நான் இங்கேயே உனக்கு நீ செஞ்சுக்கோ, நான் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவேன். இப்படி நான் ஆரம்பிக்கும் போது வந்து ஒருத்தன் சொல்லுவான், சார் இதுமாரி வந்துட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் சார், அசிஸ்டன்ட் டைரக்டராக வரணும் ஆசைப்பட்றான். சரிம்மா வர சொல்லுமா, எங்கேம்மா இருக்காங்க கேட்டேன். பிளாட்ஃபார்மில் பார்த்துட்டு இருக்கான் சார். என்ன ஏன் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஆமாம் சார். எங்கடா கேட்டால் கோயம்பேடோட பஸ் டிப்போட பிளாட்ஃபார்மில் பார்த்துட்டு இருக்கேன் சார். ஐயோ உண்மையாக சொல்கிறேன். ஆமாம் சார். இந்தமாரி பார்த்தா இந்தமாரி பசங்க ஊர்லேருந்து வந்துட்டு அவன் தங்கறது வசதியெல்லாம் கூட இன்னி காலகட்டம் நடந்துட்டு இருக்கு. சரி நான் இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு சினிமாவோட அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க அனைத்து இளைஞர்களுக்கும் நான் ஒன்றே சொல்லிக்கிறேன். சரி வரும்போது ப்ரீ பிளானோட வாங்க. சும்மா நம்ம வந்து அங்கேருந்து வந்துட்டோம், நம்மளுக்கு பொருளாதாரம் மிக மிக முக்கியம் தான் இன்னைக்கு காலகட்டத்தில். இன்னைக்கு ஒரு பொருளாதாரம் இல்லைன்னா உங்களையும் நீங்கள் பார்க்கணும், அதே சேம் டைமில் உங்கள் வீட்லையும் பார்க்கணும். உங்கள் வீட்டில் வந்து நம்பி அனுப்பலாம். பட் இங்கே வரும்போதும் நீங்கள் வந்துட்டு அதுக்கு தகுந்த ஒரு சோர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு இப்போ நான் எனக்கு